பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே. உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. உம் பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே. உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே. உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. இயேசுவே நீரே என் கன்மலை. இயேசுவே உமது நிழலிலே மறைந்து கொள்ளுவே. உமது நிழலிலே மறைந்து கொள்ளுவே. உமது சிறகிலே ஒளிந்து கொள்ளுவே. உமது சிறகிலே ஒளிந்து கொள்ளுவே. பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே. உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. இயேசுவே நீரே என் குயவனே. இயேசுவே நீரே என் குயவனே. எனது வாழ்வு உமது கையில் வளையுமே. எனது வாழ்வு உமது கையில் வளையுமே. உம்மை போல் என்னை இன்று மாற்றுமே. உம்மை போல் என்னை இன்று மாற்றுமே. உங்க பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே. உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. இயேசுவே நீரே என் வைத்தியரே. இயேசுவே நீரே என் வைத்தியரே. உமது சுகம் என்னில் இன்று தாருமே. உமது சுகம் என்னில் இன்று தாருமே. உமது கரம் என்னில் இன்று வையுமே. உமது கரம் என்னில் இன்று வையுமே. உங்க பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே. உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. உங்க பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே. உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 59:10 நாம் வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார் என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் என்று அவர் எழுதுகிறார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நம்மை சந்திக்கிற தேவன், நம்மை சந்தித்து நம்மை விசாரித்து நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிற தேவனாகிய கர்த்தர். நம்முடைய தேவன் கிருபையினால் நம்மை சந்திக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நயீன் பட்டணத்தில் ஒரு விதவை,
அவளுக்கு ஒரே மகன், அவன் மரித்து போய்விட்ட அந்த சூழ்நிலையில் அவள் அந்த மகனை அடக்கம் செய்வதற்காக கொண்டு போகிறார்கள். அவள் அழுது கொண்டே வருகிறாள். ஐயோ, எனக்கு நம்பிக்கையாகி இருந்த ஒரே மகன் மரித்து போய்விட்டானே என்ற வேதனையோடு கூட அவள் அழுது கொண்டே போகும்போது தேவன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினால் அவளை சந்திக்கிறாள். அவளை சந்திக்கிற போது இயேசு தன் மகனை எழுப்ப போகிறார் என்று அவளுக்கு தெரியாது. இயேசு அற்புதம் செய்வார் என்று தெரியாது. இயேசுவையும் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் அழுது கொண்டே போகும்போது தேவன் தம்முடைய கிருபையினால் அவளை சந்தித்தது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் அந்த வாலிபனை நோக்கி, வாலிபனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்று மரித்து போன அந்த மகனை உயிரோடு எழுப்பினது நிமித்தமாக அங்கு கூடியிருந்த எல்லா மக்களையும் ஆண்டவர் சந்தித்தார். தம்முடைய கிருபையினால் இத்தனை பெரிய ஆச்சரியமான காரியங்களை செய்த தேவனை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்களே சொல்லுகிறார்கள், தேவன் மெய்யாகவே தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறார், தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை சந்திக்கிறவர் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போய்விட்டது, இதெல்லாம் இனி நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையே எனக்கு இல்லை என்று நீங்கள் நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் தேவன் தம்முடைய கிருபையினால் உங்களை சந்திப்பார். அவர் தம்முடைய கிருபையினால் உங்களை சந்தித்து உங்களுக்காக எந்த பகுதியில் மரித்து போன நிலைமையில் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அது உயிர் பெறும்படியாக ஆண்டவர் செய்வார். இதெல்லாம் நடக்கிற காரியமான நீங்க நினைச்சு விட்ட காரியத்தில் கூட ஆண்டவர் நன்மையானதை நிறைவேற பண்ணி உங்களுக்கு ஆச்சரியமான நன்மைகளை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். அப்பொழுது நீங்களும் கூட தேவன் மெய்யாகவே தமது ஜனத்தை அவர் சந்திக்கிறவர் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆச்சரியமான நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் செய்தருளி உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக யார் யாருக்கு இந்த கிருபையின் சந்திப்பு தேவையாயிருக்கிறதோ இந்த காலை நேரத்தில் அவர்களோடு கூட நீர் பேசி அவர்களை நீர் சந்திக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் அனுபவிக்கிற இந்த இக்கட்டுகள், பாடுகள், மன உளைச்சல்கள், துக்கங்கள், வெளிவர முடியாது என்று எண்ணிவிட்ட காரியங்கள், மரித்து போன விஷயங்கள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை கிருபையினால் சந்திப்பதினால் ஆண்டவரை மரித்த காரியங்கள் எல்லாம் உயிர் பெறட்டும். இதெல்லாம் நடக்கவே நடக்காது எண்ணிவிட்ட காரியத்தில் கூட ஒரு அற்புதத்தை அவர்கள் காண செய்து தேவன் மெய்யாகவே என்னையும் சந்தித்தார், என் ஜெபத்தையும் கேட்டார், என் அழுகையையும் கண்ணீரையும் மாற்றினார், என் துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றினார் என்று அவர்களும் சொல்லும்படியாக ஆண்டவர் ஒரு பெரிய நன்மையை செய்ய வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.